மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது. ஆனா அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது, தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்துல இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லும். இது இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசெம்பிளிக்கும் பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசெம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யாரு பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரல. கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படித்தான் இருந்தாங்க, 61 அப்படித்தான் இருக்காங்க, 67 அப்படித்தான் இருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள்.